Student, 12th standard chapter 4 exercise 4.2 sum number 8, find the value of cos inverse 4 by 5 plus sin inverse 455. Okay, cos function cos inverse of 455 plus sin inverse of 455 இதோட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகே, நமக்கு cos inverse of x plus cos inverse x னா நம்ம பை பை 2 நம்ம யூஸ் பண்ணலாம். நமக்கு டெஃபினேஷன் இருக்குது. cosல sin inverse x plus cos inverse x னா ரெண்டு சேம் இங்க சேம் வேல்யூ இருக்கணும். இருந்தா பை பை 2 யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபரெண்ட் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. இங்க நேரம் பை பை 2 இங்க 3 பை 2 இருக்காது. இங்க நான் எனி வேல்யூஸ் சேமா இருந்தா பை பை 2 யூஸ் பண்ணலாம். அதே சேம் ஃபார்முலா பாரு, ஃபுல்லா 4 by 5 இருக்குதா, இங்கேயும் 4 by 5 இருக்குதா. அப்போ cos inverse of x sin inverse of x. ஓகே, சேம் வேல்யூ தான் வரும். இந்த cos டைம்ஸ் அப்படியே இருக்கும், இந்த ஃபுல் டைம்ஸ்னா யூஸ் பண்ணலாம் பை பை 2. ஓகே, இப்போ cos பை பை 2 வேல்யூ 0. அப்போ இந்த ஃபுல் ரிசல்ட் நம்ம வேல்யூ 0. ஓகே, என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம்? cos inverse x ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூ இல்லை. 455 னா இங்கேயும் 455 இருக்குது. அப்போ இதுக்கு என்ன நான் பை பை 2 யூஸ் பண்ணலாம். இந்த காசு இந்த வெளியில் இருக்கிற காசு அப்படின்னா 0. இது ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் சம், cos inverse of cos 4 by 3 plus cos inverse of cos 5 by 4 வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஃபைண்ட் பண்ணலாமா? ஒரு ஃபங்க்ஷன்ல cos inverse of cos x வந்து 0 க்கு பைக்கு உள்ள பிரின்சிபல் வேல்யூ இருந்துச்சுன்னா xன்னு டேட்டா யூஸ் பண்ணலாம். xன்னு நம்ம டேட்டா cos inverse கேன்சல் பண்ணிட்டு xன்னு யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு பைக்கு அபோவ் போயிடுச்சு, அடுத்து என்ன நமக்கு வேணாம், ஒரு 270 360 2 பை வரைக்கும் இருந்துச்சுன்னா என்ன ஃபார்ம் பண்ணணும்? 2 பைலேருந்து எக்ஸை வந்து மைனஸ் பண்ணணும். இதுதான் இந்த 2 ஃபார்மில் எப்போ யூஸ் பண்ணணும்? 180 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 180 மேலே போயிடுச்சுன்னா என்ன வரும்? 2 பை மைனஸ் எக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 4 பை பை 3 வரும், மேக்ஸிமம் வரும் 180 அபோவ். என்ன சிம்பிளை பண்ணும்? 4 into 180 by 3 சிம்பிளேஷன் பண்ணால் நமக்கு 0 240 டிகிரி வருது. அப்போ 240 டிகிரி நேரம் 180 அபோவ் போயிடுச்சு. அப்போ 140 அபோவ் போயிடுச்சுன்னா என்ன வரும்? 2 பைலேருந்து எக்ஸை லெஸ் பண்ணணும். எக்ஸ் என்ன வரும்? அந்த 4 பை பை 3 வேல்யூ தான். ஓகே, அப்போ காசு என்ன சொல்ற? காசு என்ன வரும்? எக்ஸ் இருக்குதா? எக்ஸ் என்ன வரும்? 4 பை பை 3. அதே சேம் தான், இதுவும் எக்ஸ்ட்ரா போயிடும். ஒரு 2 பை மைனஸ் இந்த செகண்ட் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். 2 பை மைனஸ் எக்ஸ் 180க்கு உள்ளே இருந்தால் மட்டும் தான் டேரெக்டாக என்ன வரும்? எக்ஸ் காசு கேன்சல் ஆச்சுன்னா ரிசல்ட் ஃபைன் பண்ணலாம். ஆனால் 4 பை பை என்ன 240 டிகிரி, 5 பை பை 4 எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் நேரம் 2 பை மைனஸ் எக்ஸ், எக்ஸுக்கு வந்து 4 பை பை 3 இருக்குது. அதே சேம் ப்ளஸ் 2 பை எக்ஸுக்கு என்ன 5 பை 4. 2 பை ஆட் பண்ணால் 4 பை. இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்குது. இப்போ என்ன 4 3 12 எல்சியம். 12 எத்தனை டைம்ஸுக்கு 12 டைம்ஸ் 12 4 48 பை 3 எத்தனை டைம்ஸுக்கு 12 4 டைம்ஸ் 4 4 16 5 4 எத்தனை 3 டைம்ஸ் 3 5 15 48ல 31 லெஸ் பண்ணால் 17 பை பை 12 தான் நமக்கு இதோட ஃபைனல் ஆன்சர். வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 ஃபார்முலாவில் 180 உள்ளே இருந்தால் டேரெக்டாக யூஸ் சிம்பிளை பண்ணுங்க. இல்லையா 2 பைலேருந்து எக்ஸை லெஸ் பண்ணிவிட்டு ரெமைனிங்கை சிம்பிளேஷன் பண்ணால் ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.